நல்லா பெரிய ஆளாக பார்த்து அவங்க இப்படி சொன்னாங்க இவங்க இப்படி சொன்னாங்க கேள்வி கேட்டிங்கன்னா பரவாயில்ல. இவரெல்லாம் ஒரு ஆளுன்னு அவர் பேசுகிறதெல்லாம் ஒரு கேள்வியை கேட்குறீங்களே, டைம் இல்லைப்பா, பிஸியாக இருக்கேன் நம்ம அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்காரு. யாரை இப்படி உதாசீனப்படுத்தினது? யாரால் உதாசீனப்படுத்தப்பட்டார்? அமைச்சர் சேகர் பாபு அவர்கள். இப்போ அவர்கிட்ட யாரை பற்றி கேள்வி கேட்டாங்கன்னா, அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய பாமகவின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முதல்வரை பற்றி ஏதோ சொல்லியிருக்காராம். அதை கேள்வியாக கேட்குறாங்க. அவர் சொல்கிறாருங்க அப்படின்ட்டு. அதுக்கு சேகர் பாபு அவர்கள் சும்மா பதில் சொல்ல டைம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தா கூட பெரிய லெவலில் அடி இருந்திருக்காது. அவர் எந்த லெவலுக்கு சொல்லிட்டாருன்னா, உடஞ்சி போன கட்சியில் ஒரு துண்டை மட்டும் வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கவர் கேட்குறதுக்கெலாம் பேச முடியாது, அவ்வளவு டைம் இல்லை எங்கள்கிட்ட அப்படின்ற மாதிரி பேசிட்டாரு சேகர் பாபு அவர்கள். உடைந்த கட்சியின் ஒரு பாகமாக இருக்கின்ற அன்புமணி பேசுவதற்கெல்லாம் பதில் சொன்னால் சரியாக இருக்காது. அதுக்கடுத்தது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்காரு. 7.5% இடஒதுக்கீட்டில் நாங்கள் கொண்டு வந்தது, அவங்க என்னமோ பெருசாக பேசினுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காராம். பொய் பேசுகிறார் முதல்வர் அப்படின்ற மாதிரி எதிர்க்கட்சி தலைவர் சொல்கிறார். இதை கேள்வியாக கேட்டால் அதுக்கு சேகர்பாபு அவர்கள் என்ன சொல்கிறார்? ஆமாம், இவர் அப்படியே ஹரிச்சந்திரன் வீட்டுக்கு பக்கத்து வீடு, உண்மையை தவிர வேறு எதுவுமே பேச மாட்டார். பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமான்னா அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அவரை பற்றி பேசணும்னா அவர் கட்சியிலேருந்து போன ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்கள்ட்டெல்லாம் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அவருடைய தண்டவாளத்துக்கு வந்துடும் அப்படின்ற லெவலுக்கு பேசியிருக்காரு சேகர் பாபு அவர்கள். எடப்பாடி பழனிசாமி ஹரிச்சந்திரனுக்கு அடுத்த வீட்டில் குடியிருந்தவர். அவர் வாயிலிருந்து உண்மை தவிர வேறு எதுவுமே வராது. பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமான் தான் எடப்பாடி பழனிசாமி. அவருடைய கட்சியிலிருந்து தற்போது வெளியேறி இருக்கின்ற நம்முடைய கூப்பா கிருஷ்ணன், செங்கோட்டையன் போன்றவரிடம் கேட்டால் அவருடைய வண்டவாளம் தண்டவாளத்திற்கு வரும். நெக்ஸ்ட்டு பாரிமுனையில் நடந்த தாக்குதல். ஒரு பக்கம் தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் சண்டை அப்படின்னு செய்தி போட்டாங்க. இன்னொரு பக்கம் தாவேகா போயிட்டு கருத்து கணிப்புலாம் கேட்க போன இடத்துல பொதுமக்களுக்கும் அவங்களுக்குமே முட்டிக்கிச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் போச்சு. இன்னொரு பக்கம் என்னென்னா, தாக்கப்பட்டதாக சொல்லி பெண்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க, அவங்கெல்லாம் பேட்டி கொடுக்குறாங்க. அவங்க வந்தாங்க, தாவேகா ஓட்டு போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு மிரட்டினாங்க, அந்த மாதிரி தனிநபர் தாக்குதலில் ஈடுபட்டாங்க, போய் கேட்க போன எங்களையும் அடிச்சுட்டாங்க அப்படின்ற லெவலுக்கு ஒரு 10 பேர் சேர்ந்து தாவேகாவை சேர்ந்து ஒரு 10 பேர் கழுத்தில் கொடி துண்டெல்லாம் போட்டுக்கிட்டு அவங்க அராஜகம் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இந்த பக்கம் கேட்டால் எங்கெல்லாத்தையும் அடித்தாங்க, தாவேகாக்காரையும் தான் அடி வாங்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ காவல்துறை அதிகாரிகள் இதை விசாரணை பண்ணி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்ல போகிறாங்க. இது தொடர்பாக சேகர் பாபு அவர்கள்கிட்ட எல்லாருமே என்ன கேட்குறாங்கன்னா, திமுக தான் ஆள் வச்சு அப்படின்றாங்களே, என்ன ஆதவர்ஜினாலும் அப்படி தான் சொல்கிறாரு அப்படின்னு கேட்டால் அதுக்கு சேகர் பாபு அவர்கள் டென்ஷன் ஆகிட்டார். சும்மா அவங்க சொன்னதெல்லாம் அப்படியே நீங்கள் நம்பிட்டு என்கிட்ட கேட்கக்கூடாது. நீங்களே ஹாஸ்பிட்டல் போய் பாருங்கள், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல லேடிஸு, அவங்கள்ட்ட போய் கேளுங்க, அவங்க சொல்லுவாங்கள்ல. உண்மையை அறிந்து கரெக்டான விஷயத்த சொல்லுங்கள். அதை விட்டுட்டு அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னா அப்படியே நம்பிட்டு இருக்கக்கூடாது. இப்போவே முடிச்சுட்டு நேராக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்கார் சேகர் பாபு அவர்கள். என்ன நடந்த பப்ளிக்கும் தாவேக்காக தான் சண்டை. எந்த ஊடகமாவது நீங்கள் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள், அதை குறித்து யாராவது பேட்டி எடுத்து போட்டீர்களா? வெறும் அவர்கள் சொன்னதையே பதிவு செய்கிறீர்கள். உண்மை நிலையை களத்திற்கு சென்று விசாரியுங்கள். அதே போன்று பாதிக்கப்பட்டு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பவர்கள் யார் என்பதை விசாரியுங்கள். முழுக்க முழுக்க பொதுமக்கள். இது பொதுமக்களுக்கும் அந்த இயக்கத்தை சார்ந்த அந்த கட்சியை சார்ந்தவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதல். எப்படி பனையூரிலே பிரச்சனைகள் மோதல்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றதோ அதே போன்ற ஒரு மோதல். தீர விசாரித்து உண்மையை மக்களுக்கு தெரிவிங்கள்.